கைஸ் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ஜனவரிலேருந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டவுட்டை வந்து லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியோட இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க, ஹோம் பேஜுக்கு வருவீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜ் வரும். இதில் புதிய பதிவு செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும். அதாவது பயனாளர் குறியீடு கடவுச்சொல் இதை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சம்மாக இருக்கும், அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். எனக்கு வந்து 26+1 சொல்லியிருக்காங்க, 27. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிக்கோங்க. மெயினாக ஐடி பாஸ்வேர்ட் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக லாகின் ஆகிடும். சரியா? லாகின் ஆகிட்டா இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான டவுன்லோட் ஹால் டிக்கெட், அதாவது ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கா, அடுத்த 3 ஆப்ஷனை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்ளை பண்ண டேட்டு, எண்டிங் டேட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படியே வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 9/6/2024 எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அப்படின்றது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணிங்களே, அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துருக்குல்ல, உங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃபாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டோ இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஐடியை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ளிகேஷன் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு வியூ ஆகும். மேலே பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவெண், அப்புறம் வந்து விண்ணப்ப எண், அப்புறம் வந்து தந்தை பெயர், எந்த அட்ரஸ் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. மெயினாக உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சைன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெட்டர். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கே போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. சரியா? உங்கள் நியர்பையில் தான் இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு நடைபெறும் டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எக்ஸாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எப்போ வந்து எக்ஸாம் சென்டர் போகணும், எந்த டயத்துக்கு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகணும், ஓகேவா, எப்படிலாம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு இன்கேஸ் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.